டித்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலூர், புதுச்சேரி வந்தடைந்திருக்கிறது தேசிய பேரிடர் மீட்புப் படை. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஸ்ரீதர், இந்த பேரிடர் மீட்புப் படை எந்தெந்த பகுதிகளுக்கு பிரிந்து செல்ல இருக்காங்க? கூடுதல் விவரம் என்ன? டித்வா புயல் காரணமாக கடற்கரை மாவட்டங்கள் முழு உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் வரும் தடங்கள் கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கடலூரில் தற்போது தேசிய பேரிடர் மீட்பு குழு வந்திருக்கிறார்கள். அவர்கள் நேற்று இரவு ஒரு குழுவும் தற்போது ஒரு குழுவும் வந்திருக்கிறார்கள். அவர்களை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் நேரில் சந்தித்து கடலூர் மாவட்டத்தில் 49 மீனவ கிராமங்கள் இருக்கிறது. இந்த கடற்கரை ஒட்டியுள்ள இந்த பகுதியில் தான் நீங்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும். அதே சமயத்தில் மீனவர்கள் அதிகமாக வசிக்கும் இந்த பகுதியில் படகுகள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் பாதுகாப்பு தேவை என்பது ஒரு அறிவுறுத்தலை தெரிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்டத்தை அருகில் உள்ள புதுச்சேரி மாநிலத்திலும் தற்போது தேசிய பேரிடர் மீட்பு குழு வந்திருக்கிறது. அவர்களை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சந்தித்து என்னென்ன பாதுகாப்பெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தலும் செய்திருக்கிறார். இப்படி கடற்கரை மாவட்டங்கள் அனைத்துமே மாநிலம் உள்ளிட்ட பகுதியில் தற்போது இந்த டித்வா புயல் காரணமாக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. காரணம், முழுமையாக அந்த டித்வா புயல் எந்த பகுதியில் கரையை முழுமையாக கடக்கும் என்பது தெரியாத காரணத்தினால் தற்போது இந்த பணிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாட்டு அறைகள் ஏற்கனவே வைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீனவர்கள் கிட்டத்தட்ட 49 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்களும் கரை திரும்பி 3-4 நாட்கள் ஆகிவிட்டது. அவர்கள் அனைவரும் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்திருக்கிறார்கள். மாவட்டம் முழு தயார் நிலைப்படுத்தப்பட்டது. குறிப்பாக தீயணைப்புத்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை, மின்வாரியம், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, முக்கியமான அனைத்து துறைகளும் தற்போது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு கூடுதலாக தற்போது தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் கடலூரில் முகாமிட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியிலும் இதே நிலைதான். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.